ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ வந்து டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் எஸ்டே நைட் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி உங்கள் மைண்டுக்குள்ளே இன்னும் ஓடிட்டுருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ண தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும், கீழே வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பர்சனல் ஹீலிங் வேணும், மெடிடேஷன் கற்றுக்கணும், எப்போவுமே நான் பீஸாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும், நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் அட்ராக்ட் பண்ணணும். ஸோ எனக்கு ஒரு ஹீலிங் தேவைப்படுங்க, கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ரீடிங்கில் போகலாம். Three of Pentacles, okay. Chariot, Tower, Justice, Five of Swords. Okay, so bottom of the deck, the Lovers, Page of Swords, Star, Nine of Swords, Hanged Man, Five of Wands. So bottom of the deck, Seven of Pentacles, Innocence, Stress, Creativity, Lovers, Participations. Okay, so bottom of the deck, letting go. Okay, ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் எஸ்டே நைட் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி அவங்க என்ன திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க, ஸோ அவங்க மைண்டுக்குள்ளே என்ன ஓடி இருக்கும் நேற்று நைட்டு. ஸோ அதை பற்றி பார்க்கணும். ஓகே, ஸோ வீடியோ ஜெனரல் எடுக்கு தான். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இந்த அப்படியே ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம உங்களோட எனர்ஜி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஓகே, ஸோ நமக்கு பாட்டம் ஆஃப் த டெக் நமக்கு வந்து கார்டு பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் கார்டு. ஸோ இந்த ஒரு பர்சனை கூட நீங்கள் ஒரு பயங்கர அட்ராக்டட். ஓகே, மென்டலி, ஃபிசிக்கலி, எமோஷனலி இந்த ஒரு பர்சன் கூட நீங்கள் பயங்கரமாக ஒரு அட்ராக்டட் உண்டு உங்களுக்கு. ஓகே, பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஒரு வேஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். மேபி காஸ்ட், ரிலீஜன்ஸ் வேஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், இல்லைனா வந்து மணி வேஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், இன்னொரு அன்மேரிட் ஆகிருக்கலாம். ஸோ உங்கள் ரெண்டு பேருக்கும் டிஃப்ரென்ஸ் உண்டு. ஓகே, பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் தெரிஞ்ச ஒரு பர்சனாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்ககிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணிவிட்டு இன்டைரக்டாக இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து அவங்க எதிர்த்துட்டு உண்டு. ஓகே, மேபி அதனால கூட இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஸ்டேஜை கொண்டு வந்து விட்டுருக்கலாம். ஓகே, அந்த ஒரு பர்சனால மேபி மேரேஜான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்கலாம். ஓகே, மேரேஜ் ஆகாத ஒரு ரிலேஷன்ஷிப்பாக வந்து செப்பரேஷனில் கொண்டு வந்து விட்டுருக்கலாம். ஓகே, ஸோ என்ன இருந்தாலும் இந்த ஒரு ரிலேஷன் செப்பரேஷன் ஆகி போன பிறகு உங்கள் லைஃப்பில் நீங்கள் டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிட்டு உண்டு. இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பை விட்டு போன பிறகு இந்த ஒரு ரிலேஷன் செப்பரேஷன் ஆகி போன பிறகு ஸோ உங்கள் லைஃப்பில் ஒன்றுமே இல்லை, அந்தளவுக்கு நீங்கள் எட்டிட்டு உண்டு. மேபி கெரியரில் நீங்கள் வந்து கெரியர் உங்களுக்கு வந்து எந்த ஒரு கெரியர் செட் ஆகாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா லைஃப்பில் டவர் மூமெண்ட்டுங்கிறது எப்படி வேணும் நடக்கலாம். பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பை விட்டு போன பிறகு நீங்கள் டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிட்டு உண்டு. மேபி கேரியரில் வந்து உங்களுக்கு ஒன்றும் செட் ஆகலையா இருக்கும், இல்லைன்னா இருந்த கேரியரெல்லாம் உங்களுக்கு ஆக்சுவலி நீங்கள் ஒரு ஒர்க்கில் இருந்தீங்கன்னா அந்த வேலை உங்களை விட்டு போயிடுக்கும். ஓகே, அது மாதிரி மணி வைஸ் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஃபினான்ஷியலும் நீங்கள் ரொம்ப டவுனாக இருப்பீங்க.
ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க ஃபினான்ஷியல் வைஸும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸும் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் உங்களை புரிஞ்சுக்காம உங்க மேலே ஏதாவது ஒரு பழிய போட்டுட்டு அவங்களும் விட்டுட்டு போயிருப்பாங்க. ரிலேஷன்ஸும் அந்த மாதிரி தான். ஸோ உங்களை யாருமே புரிஞ்சுக்காம உங்க மேலே ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை போட்டுட்டு எல்லாருமே உங்களை விட்டு ஓடிப்பாங்க. ஸோ இந்த ஒரு டவர் மொமெண்ட்டில் நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லை, என் லைஃப்பில் ஒன்றும் இல்லை, எனக்குன்னு ஒன்றும் இல்லை. மேபி உங்களை சுற்றி ஒரு 1000 உறவுகள் இருக்கலாம். பட் நம்மளை சுற்றி 1000 உறவுகள் இருந்தாலும், எத்தனையோ பேர் இருந்தாலும், நமக்கு வந்து நமக்கு ஒரு மென்டல் சப்போர்ட்டுக்கோ ஒரு ஆறுதலுக்கோ நமக்குன்னு யாருமே இல்லை. அந்த ஒரு ஃபீலிங்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கலாம் இந்த ஒரு டவர் மூமெண்ட்டில். ஓகே. ஸோ அப்போ இந்த ஒரு டவர் மூமெண்ட்டில் நீங்கள் கஷ்டப்படக்கூடிய டைமில் நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் ஜஸ்டிஸ் கேட்டுட்டு ஓகே. ஸோ என் லைஃப் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் வந்தாங்க, அதுவும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. சடனாக இந்த ஒரு ரிலேஷன் செப்பரேஷன் ஆகி போச்சு. பட் இந்த ஒரு ரிலேஷன் செப்பரேஷன் ஆகி போனப்படி என் லைஃப்பில் ஒன்றுமே இல்லை, எனக்குன்னு யாருமே இல்லை. 2 பேர் இருந்தாலும் எனக்கு யாருமே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது, ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகுது. ஸோ எனக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணும், எனக்கு இந்த ஒரு பர்சன் வேணும். நீங்கள் ஒரு யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் ஜஸ்டிஸ் கேட்டுக்கலாம். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஆஃப் சோர்ட்ஸ் ஒரு கார்டு. ஸோ நீங்கள் சாரி ஃபீல் பண்ணுறீங்க. எஸ், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம யாரோட பேச்சை கேட்காம இருந்திருக்கலாம். ஸோ நம்ம வந்து நம்மளோட மைண்டை யூஸ் பண்ணி ஒரு முடிவு எடுத்துருக்கலாம். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தேவையில்லாமல் அடுத்தவங்களுக்கு பேச்சு கேட்டு நம்மளும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து விட்டுட்டோமே, ஸ்பாயில் பண்ணிட்டோமே, அந்த ஒரு ரிக்ரெஷன் உங்களுக்கு உண்டு. ஓகே, இதுதான் உங்களோட எனர்ஜி. ஓகே. ஸோ இந்த போஸ்டோட எனர்ஜி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ அதே மாதிரி உங்களோட எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து உங்களோட எண்ணத்தில் இந்த ஒரு பர்சன் வந்து உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக வேணும். ஏன்னா உங்களுக்கு இந்த ஒரு பர்சன் போன பிறகு உங்களுக்கு லைஃபே வந்து போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகிருக்கலாம். ஒன்றுமே இல்லை, உங்களுக்குன்னு யாருமே இல்லை. நான் சொன்ன மாதிரி உங்களை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஆறுதலோ, உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டோ, உங்களுக்கு ஒரு பீஸும் யாருமே இல்லாத ஒரு சுச்சுவேஷன் எட்டிட்டு உண்டு. அப்போ உங்களுக்கு மேபி உங்களுக்கு நீங்கள் அவேக்கன் ஆகிருக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே நீங்கள் ஒரு அவேக்கன் ஆகிருக்கலாம். மேபி நீங்கள் வந்து அவேக்கனால உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்யூஷன் உங்களுக்கு ஃபீல் ஆகிக்கலாம். மீன்ஸ் இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் கண்டிப்பாக வேணும். எனக்கு இந்த ஒரு பர்சன் இந்த ஒரு பர்சன் மாதிரி எனக்கு லைஃப்பில் யாருமே இல்லை. எத்தனையோ பேர் நான் மீட் பண்ண, இந்த ஒரு பர்சன் மாதிரி எனக்கு ஒரு கேரிங் இல்லை. எனக்கு இந்த ஒரு பர்சன் என் லைஃப்பில் வேணும், ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். எவ்வளோ வேகத்தில் வந்து இந்த ஒரு பர்சனை என் லைஃப்பில் கொண்டு வர முடியுமோ அவ்வளோ வேகத்தில் என் லைஃப்பில் கொண்டு வரணும். ஏன்னா இந்த ஒரு பர்சன் இல்லாமல் என்னால் முன்னோட்டு போக முடியாது. அந்த ஒரு எனர்ஜிக்கு நீங்கள் வந்துட்டு. ஓகே. ஸோ இந்த பர்சனல் எனர்ஜி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த ஒரு பர்சனல் எனர்ஜியில் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்சனும் உங்களை மாதிரி பயங்கர அட்ராக்டட் தான். ஏன்னா நமக்கு இந்த ஒரு பர்சனோட சைன்லேயே நமக்கு வந்து லவ்வர்ஸ்னு ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ இந்த ஒரு பர்சனும் உங்கள் கூட மென்டலி, ஃபிசிக்கலி, எமோஷ்னலி பயங்கர அட்ராக்டட். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்நேகம் இருக்குதோ அதே அளவுக்கு ஸ்நேகம் இந்த ஒரு பர்சனுக்கு உண்டு. ஸோ நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாலும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாட்டும் கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் 2 பேருமே ஒரு செப்பரேஷனில் இருந்தாலும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்நேகம் இருக்குதோ, உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ அதே திங்கிங் இந்த ஒரு போஸ்டோட மைண்டில் உண்டு. ஓகே. கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் எப்படி இந்த ஒரு போர்ஷன் உங்கள் லைஃப்பில் வேணும், இந்த ஒரு போர்ஷன் இல்லைங்க என் லைஃப் பீஸ் இல்லை நிம்மதியில் நினைக்கிறீங்களோ அதே ஒரு தோடு இந்த ஒரு போஸ்டோட மைண்டுக்குள்ளேயே மூடிட்டு இருக்குது. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்சன் பயங்கர இன்னசென்ட் ஆகும். பயங்கர இன்னசென்ட். இவர் வந்து இன்னசென்ஸ் மீன்ஸ் இப்போ இவர் வந்து யாரை என்ன சொல்லி கொடுத்தாலும் கேட்பாங்க. ஓகே. அதை நல்லதாக கெட்டதான்னு ஒன்றும் அவங்க வந்து திங்க் பண்ணி பார்க்க மாட்டாங்க. தன்னோட மைண்டு சொல்கிறத கேட்டு முடிவெடுக்க மாட்டாங்க. அடுத்தவங்க சொல்லி கொடுக்குறத கேட்கக்கூடிய ஒரு பர்சன். இவர் வந்து யார் என்ன சொல்லி கொடுத்தாலும் கேட்டவர். மேபி இவர் உங்களை பற்றி இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி யாராவது ராங்காக சொல்லி கொடுத்தா அதையும் கேட்டிருப்பாங்க. அதனால கூட இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிட்டிருக்கலாம். ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு பர்சன் ஒரு நல்ல ஆன்மான்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இந்த ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ யாரோட மனசே கஷ்டப்படுத்தக்கூடாது. நம்ம இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம கண்டினியூ பண்ணி போகிறனால இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னால யாராவது பாதிக்கப்படுவாங்கன்னா ஸோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே. ஸோ இந்த ஒரு பர்சனோட மைண்ட் என் லைஃப்பில் நான் என்ன வேணாலும் கஷ்டப்படுறேன், நான் எவ்வளோ வலி வேணாலும் தாங்கிக்கிறேன், என் லைஃபே வேணால் இந்த மாதிரி போகட்டும், பட் என்னால் வந்து என்னால் யாருமே கஷ்டப்படக்கூட நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். மேபி இந்த ஒரு பர்சனோட மைண்டுக்குள்ள என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேபி இந்த ஒரு பர்சனும் நீங்களும் சேர்ந்தீங்கன்னா ஸோ அதில் சுற்றி இருக்கிறவங்களுக்கு யாராவது ஹர்ட் ஆகலாம், அதனால் யாராவது கஷ்டப்படுவாங்களா இருக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் நான் என்னால் யாரும் கஷ்டப்படக்கூடாது நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆகி போன பிறகு இந்த ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கர்மேன் சுச்சுவேஷன் வந்துடும். ஓகே. ஹேங்கர்மேன் சுச்சுவேஷன்ஸ் இந்த ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா
இன்னொரு போஸோட மைண்டுக்குள்ளே ஆக்சுவலி இன்னொரு போர்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷல் டிஃப்ரெண்ட் கேரக்டர். எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது இவங்க ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர். அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் செல்ஃபிஷாக இருப்பாங்க, ப்ராக்டிக்கலாக இருப்பாங்கன்னா இந்த ஒரு போர்ஷன் கொஞ்சம் எமோஷ்னலாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். ஏன்னா ரொம்ப இன்னசென்ஸ் கார்டு வந்துருக்குது. ஓகே, இவர் இன்னசென்ஸ் மீன்ஸ் இவர் அடுத்தவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அப்போ இந்த ஒரு போஸோட மைண்டுக்குள்ளே இவர் ஒரு தனி வே, இவரோட வே டிஃப்ரெண்ட்டான ஒரு வேயாக இருக்கும். யாரையும் பாதிக்கப்படக்கூடாது, யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஆனால் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படணும் பரவாயில்ல, ஓகே, பட் சுற்றி இருக்கிறவங்க யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அப்போ இந்த ஒரு போர்ஷனோட மைண்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு போர்ஷனோட மைண்டில் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இவங்களாம் திங்க் பண்ணி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய கேரக்டராக இருக்கும். அப்போ இந்த ஒரு போஸ்டோட மைண்டு நான் என் லைஃப்பில் நான் எடுத்த ஒரு முடிவு கரெக்டு தான். இப்போ நான் இருக்கிற சுச்சுவேஷனும் கரெக்டு தான், நான் எடுத்த ஒரு முடிவும் கரெக்டு தான். நான் இந்த ஒரு முடிவு எடுத்தேன்னு அதில் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுவாங்க, ஸோ யாரெல்லாம் கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு ஆக்சுவலி இவருக்காக நான் மறுபடியும் சொல்கிறேன், இவருக்காக வாழ்கிற கேரக்டர் கிடையாது. இவர் அடுத்தவங்க நல்லாயிருக்கும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். இவர் செல்ஃபிஷாக மற்றபடி ப்ராக்டிக்கலான பர்சன்ஸ் கிடையாது. எமோஷ்னலாக எல்லோரும் நல்லாயிருக்கும்னு திங்க் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே, ஸோ அப்போ இவர் ஹேங்க்மேன் இன்னொரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போன பிறகு இவர் ஹேங்க்மேன் சுச்சுவேஷன் வந்துட்டு நான் அன்றைக்கி பண்ண முடிவு கரெக்டாக, அன்றைக்கி நான் ஒரு எடுத்த முடிவு கரெக்ட், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷனில் இருக்கட்டும். ஏன்னா நான் இவரோட மைண்டில் இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னன்னா அது இவர் பண்ணுறது கரெக்டுன்னு இவர் நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ இவர் பல நாட்கள் உங்களை பற்றின ஒரு தாட் வரக்கூடிய டைமில் உங்களை பற்றின திங்கிங் ஓவர வரக்கூடிய டைமில் இவருக்கு மைண்டுக்குள்ளே சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நான் பண்ண விஷயம் கரெக்டு தான். ஸோ நான் பண்ணது கரெக்டு, என்னோடய பாயிண்டில் நான் தப்பு பண்ணல, நான் பண்ணது கரெக்டு. ஸோ நான் என்ன பண்ணுறதுக்கு, சுச்சுவேஷன்ஸ் இப்படி இருக்குது, ஸோ அப்படி போகட்டும்னு நினச்சிட்டு. பட் என்ன இருந்தாலும் இவர் மென்டலி பிசிக்கலி இவர் பயங்கர அட்ராக்டட் தான். ஸோ என்ன இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷனில் இருந்தாலும் இவர் ஹேங்க்மேன் சுச்சுவேஷன் வந்தாலும் உங்களை மறந்துட்டு இல்லை, மைண்டுக்குள்ளே நீங்கள் எப்போவுமே உண்டு. அது மட்டும் நமக்கு லவ்வர்ஸ்னு இருக்க ஆடுவது. ஸோ 2 பேருமே பயங்கர அட்ராக்டட், பயங்கரமாக கனெக்ட், மைண்டு டு மைண்டு. உங்கள் 2 பேருக்கும் மைண்டு டு மைண்டு கனெக்டட், ஹார்ட் டு ஹார்ட் கனெக்டட். ஸோ நீங்கள் 2 பேரும் செப்பரேஷனில் இருந்தாலும் ஸோ உங்களுக்கும் அந்த ஒரு பர்சனுக்கும் ப்ரெசன்ஸ் ஃபீல் ஆகும். ஓகே, 2 பேரும் செப்பரேஷனில் இருக்கிற ஒரு ஃபீலிங் இருக்கவே இருக்காது. இது உள்ளுக்குள்ளே 2 பேரும் வாழ்ந்துட்டுருக்குற மாதிரி, உள்ளுக்குள்ளே பேசிகிட்ருக்குற மாதிரி உங்களுக்கு அந்தளவுக்கு ஃபீல் ஆகும். அந்தளவுக்கு ஒரு சோல் டு சோல் வாய்ப்புள்ள ஒரு கண்டிஷன். மேபி ட்வின் ஃப்ளேம் அல்லது சோல்மேட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இன்னொரு போஸ்டோட மைண்டை விட்டு நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டே கிடையாது. மைண்டுக்குள்ளே எப்போவுமே நீங்கள் உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த விஷயங்கள் உண்டு. ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களும் இந்த ஒரு போஸ்டோட மைண்டில் உண்டு. உங்களோட தாட் உண்டு, நீங்கள் உண்டு. உங்களை மூவ் ஆன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். அப்போ இந்த ஒரு பர்சனை ஆக்ஷன் எடுக்கணும், இந்த ஒரு பர்சனில் மூவ் ஆன் பண்ண முடியும். ஒரு ஸ்டக் சுச்சுவேஷன் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் இவங்க பண்ண விஷயம் கரெக்டுன்னு சொல்லிட்டு இவர் அதை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தாலும் நாட்கள் போக போக இந்த ஒரு பர்சனால் மூவ் ஆன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு இவருக்கு மூவ் ஆன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா நமக்கு 9 of Swords வந்துட்டு. ஸோ இந்த ஒரு பர்சன் நாட்கள் போக போக உங்களோட தாட் இந்த பர்சனை பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணிட்டு உண்டு. இந்த ஒரு பர்சனுக்கு உங்களோட தாட் வர வர நிம்மதி இல்லாத ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு. ஸோ இந்த ஒரு பர்சனுக்கு ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியலை, லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ண முடியல, ஒரு நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை. ஸோ உங்களோட தாட் வரக்கூடிய டைமில் இந்த ஒரு பர்சன் பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு இந்த ஒரு பர்சன் வந்துட்டு உண்டு. ஓகே, ஸோ உங்களோட தாட் வரக்கூடிய டைமில் நைட்டு உட்காந்து அழுறது, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இப்படிலாம் நடக்காமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு திங்க் பண்ணுறது. ஸோ எங்கே பார்த்தாலும் உங்களோட தாட் இந்த ஒரு பர்சனுக்கு பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணுது. உங்களோட தாட் அந்தளவுக்கு உங்களோட தாட் இந்த ஒரு பர்சனை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இந்த ஒரு சேசிங் எதுவுமே பண்ணாத சுச்சுவேஷனாக இருக்கலாம். ஓகே, நீங்கள் இந்த ஒரு பர்சனை மைண்ட் பண்ணாத சுச்சுவேஷனாக இருக்கலாம். ஓகே, அதனால் இந்த ஒரு பர்சனுக்கு உங்களை பற்றின ஞாபகம் மேபி நீங்கள் ஒரு ஹை எனர்ஜியில் இருக்கலாம். ஓகே, அதனால் இந்த ஒரு பர்சன் நைட்டு உங்களோட தாட் இந்த பர்சனை டிஸ்டர்ப் வேட்டையாடுது சொல்லுவாங்களே, அந்த ஒரு எனர்ஜியாக இந்த ஒரு பர்சன் வந்துட்டு. அப்போ இந்த ஒரு பர்சனுக்கு மூவ் ஆன் பண்ணவும் முடியல, உங்களை மறக்கவும் முடியல. அப்போ ஸ்டார்டிங்கில் இவங்க பிடிச்சது தான் இவங்க நான் பண்ணதான் கரெக்டுன்னு நினச்சிட்டு இந்த ஒரு பர்சனாக இருந்ததுன்னா நாட்கள் போக போக இந்த ஒரு பர்சனோட மைண்டுக்குள்ளே என்னென்னா மேபி நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோமோ, மேபி நம்ம லைஃப்பில் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண ஒரு விஷயம் தப்பாகி போச்சுதோ, இவரோட மைண்டுக்குள்ளேனா எப்போவுமே நான் எடுக்கிற முடிவு தப்பாகி போகாதில்ல, எப்போவுமே நான் எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த வாட்டி நம்ம எடுத்த ஒரு முடிவு தப்பாகி போச்சுதோ, நம்ம இதை தப்பு பண்ணிட்டோமோ, ஒரு கில்ட்டி கான்சியஸ் இவருக்கு மைண்டுக்குள்ளே உண்டு. நைட்டு திங்க் பண்ணக்கூடிய டைமில் இந்த ஒரு போர்ஸ் என்னால் மறக்க முடியல, தப்பு பண்ணிட்டேன்னா, ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டேன்னா, அந்த ஒரு நாட்கள் போக போக அந்த ஒரு சுச்சுவேஷன் ஸ்டார்டிங்கில் நான் பிடிச்சதான் கரெக்டுன்னு தொங்கிட்டு இருந்த ஒரு போர்ஸ் தான் இருந்தாங்கன்னா நாட்கள் போக போக இவர் அதுலேருந்து இறங்கிட்டு உண்டு. புரியுதில்ல, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ,
நான் தான் தப்பு பண்ணிட்டோம், நான் எடுத்த முடிவு தப்பாகி போச்சு, என் லைஃப்பில் நான் ஒரு தப்பான முடிவை நான் எடுத்துட்டணும், இப்படி ஒரு முடிவை நான் எடுக்காமல் இருந்திருக்கலாமோ, பட் இப்போ நான் என்ன பண்ணுறதுக்கு, ஆக்ஷன் எடுக்கிறதுக்கா வேண்டாமா, இப்போ ஆக்ஷன் எடுத்தால் எனக்கு என்ன நடக்கும், ஆக்ஷன் நான் எடுக்காமல் இருந்தால் நெக்ஸ்ட் என்ன நடக்கும், அப்படி திங்க் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜி தான். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்ட்டில் இந்த அளவுக்கு உங்களை பற்றி திங்க் பண்ணுறதுக்கு, இந்த அளவுக்கு உங்களை மிஸ் பண்ணுறதுக்கு, உங்களை நினச்சி ஆடுறதுக்கு ஒரு மெயின் ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காரணம் நமக்கு ஸ்ட்ரெஸ்ன்னு ஒரு கார்டு வந்துடுண்டு. ஸோ அந்த ஒரு பர்சன் வந்து யாரெல்லாம் நம்பினாங்களோ, யாரோட பேச்சு கேட்டு இவர் முடிவு எடுக்கிறாரோ, யாரெல்லாம் யாரோட பேச்செல்லாம் இவங்க கேட்டாங்களோ அவங்க எல்லாம் அந்த ஒரு பர்சனை கூட இருந்து குடிப்பறிக்கிற ஒரு சுச்சுவேஷன் ஆகும். எல்லோரும் இந்த ஒரு பர்சனை ஏமாற்றிட்டு ஏதாவது ஒரு வேலை, ஃபினான்ஷியல் வைஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து எமோஷ்னல் வைஸாக இருக்கட்டும், எல்லோரும் இந்த பர்சன் யாரெல்லாம் ரொம்ப நல்லவங்க, எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினச்ச ஒரு பர்சனாக இவர் இருந்தாங்கன்னா, கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சனை எல்லாருமே ஏமாற்றிடுண்டு. இந்த ஒரு பர்சன் ரொம்பவே நம்பின ஒரு பர்சன் இந்த ஒரு பர்சனை ஏமாற்றிடுண்டு. கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த பர்சன் வந்து என்ன சொல்கிறது, எல்லாமே கூட இருந்து ஏமாத்துகிற சுச்சுவேஷன் இவருக்கு வந்து கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு, பயங்கர சேடானு, பயங்கர டிப்ரெஷன் யாரையோ ரொம்ப நம்பி ஏமாந்து போன ஒரு சுச்சுவேஷன் ஆகும். பட் வந்து இவரோட மைண்டுக்குள்ளனா இவரை படக்கூடிய கஷ்டம் வந்து உங்களுக்கு தெரியக்கூட நினைப்பாங்க. ஸோ இவரோட சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு, இவரோட கஷ்டம் நஷ்டம் எதுவுமே உங்களுக்கு தெரியக்கூட நினைக்கிறனால இவர் வந்து ஆக்சுவலி இவர் உண்மையான ஒரு விஷயம் இவர் நம்பின எல்லாரும் இவரை ஏமாத்திடுண்டு. பட் இவர் வெளியே அந்த மாதிரி காட்டிக்க மாட்டாங்க. ஓகே ஐம் ஃபைன், என் லைஃப் நல்லா போயிட்டு இருக்குது. இவரோட மைண்டுக்குள்ளோட இவர் கஷ்டப்படக்கூடாது உங்களுக்கு தெரியக்கூட நினைக்கிறாரு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு 5 ஆஃப் வாண்ட்ஸ் ஒரு கார்டு வந்துடுண்டு. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜி ஆகும். நைட்டு தூக்கம் எல்லாம் பயங்கர டிப்ரெஷன் ஆகும், பயங்கர சேடானு. அது மட்டும் இல்லாமல் ஓவர் திங்கிங், இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, இது இந்த மாதிரி போயிருக்குமோ அந்த மாதிரி போயிருக்குமோ, நிம்மதியாக உறக்கம் இல்லை, எதையாவது நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி லைஃப்பை ஸ்பாயில் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜி ஆகும். ஓகே, ஸோ இவர் வந்து அது மட்டும் இல்லாமல் இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து நான் சொன்ன மாதிரி இவர் யாருக்காகலாம் இவர் வாழாமல் எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினச்சி இவரோட லைஃப்பை இவர் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருந்தாலும் கரண்ட் சுச்சுவேஷனில் எல்லாரும் இவரை ஏமாற்றிடுண்டு. அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு யாரு கூட மொத்தம் போகலை, யாரையும் பிடிக்கவும் இல்லை, யாரோ இஷ்டம் இல்லை. இவரோட மைண்டுக்குள்ளே என்னென்னா எல்லோரும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் பட் நான் நல்லா இருக்கும்னு யாருமே நினைக்க மாட்டேங்கிறாங்களே. அப்போ நம்ம மட்டும் உண்மையாக இருந்து நம்ம என்ன சாதிக்க போகிறோம்? எல்லாருமே நல்லவங்களாக இருக்கணும், எல்லோரும் உண்மையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ முடியும். எல்லாருமே ப்ராக்டிக்கலாக இருக்காங்க, எல்லாருமே செல்ஃபிஷாக இருக்காங்க. அப்போ நான் மட்டும் உண்மையாக இருந்தால் என்ன சாதிக்க போகிறேன்? கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த ஒரு பர்சனுக்கு யாரு கூடயும் ஒத்து போகாத ஒரு எனர்ஜி, யாரையும் பிடிக்கல, யாரையும் இஷ்டம் இல்லை, யாரை பார்த்தாலும் கோவப்படுறது, யாரை பார்த்தாலும் டென்ஷன் ஆகுறது. ஸோ இது வந்து உங்களோட எனர்ஜி இந்த ஒரு பர்சனை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. ஓகே, ஸோ உங்களோட தாட் வரக்கூடிய டைமில் இந்த பர்சனுக்கு கோவம் வருது, அழுறாங்க, டிப்ரெஷன் ஆகுறாங்க. ஸோ அதனால யாரு கூட ஒத்து போகலை, இருக்கிறவங்க கிட்டேயும் கோவப்படுறது, எரிஞ்சு விழுறது, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். மேபி இந்த ஒரு பர்சன் வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடையாது. ஏன்னா மைண்டு பீஸ் இல்லை, மைண்டு ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்குது, மைண்டு ஒரு அமைதி இல்லை, ஒரு காம் இல்லை, ஃபுல்லாக ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய எனர்ஜி ஆகும். ஓகே, பட் இதுவும் இந்த பர்சன் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இவரோட சுச்சுவேஷன்ஸ் எதுவுமே உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இவர் படுற கஷ்டம் எதுவுமே உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஓகே, இவர் வந்து எதுவுமே இவர் காட்டிக்கவும் மாட்டார். இவர் வந்து வெளியே காட்டிக்கிறது எப்படின்னா ஐம் ஃபைன், என் லைஃப் நல்லா போயிட்டுருக்கு, அடிப்பொலியாக போயிட்டுருக்குது, எல்லோரும் நல்லா இருக்கணும், அந்த மாதிரி இவர் வெளியே காட்டிப்பாங்க. பட் உண்மையை சொல்ல போனேன்னா இவருக்கு யாரு கூடயும் ஒத்து போகலை, இவர் எதுக்காக வாழ்கிறேன்னு அவருக்கே தெரியல, இவருக்கு பிடிக்கிற மாதிரி யாருமே இல்லை, இவரை புரிஞ்சிக்கிறதுக்கு யாருமே இல்லை, இவரை கேர் பண்ணிக்கிறதுக்கு யாருமே இல்லை. டோட்டலாக உங்கள் சுச்சுவேஷன் இவரோட சுச்சுவேஷன். ஸோ உங்களை சுற்றி 1000 உறவுகள் இருந்தும் உங்களுக்கு யாருமே ஒத்து போகாத சுச்சுவேஷன், யாரையும் பிடிக்காத ஒரு சுச்சுவேஷன், அதே சுச்சுவேஷன் ஒரு பர்சனோட சுச்சுவேஷன். எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்லா வாழணும்னு நினச்சிட்டு இருந்தாலும் கரண்ட் சுச்சுவேஷனில் எல்லாம் பொய்யா இருக்குது, யாரை நம்ம வாழ வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் வந்துட்டு. என்ன இருந்தாலும் இந்த ஒரு பர்சனுக்கு வந்து உங்களை விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டில் இந்த ஒரு பர்சன் கிடையாது. இந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் வேணும், இந்த ஒரு பர்சனுக்கு இவரே மேபி அவேக்கன் ஆகிருக்கலாம், இந்த ஒரு பர்சனுக்கு தெரியுது எஸ் என்னை சுற்றி 1000 உறவுகள் இருந்தாலும் எனக்கு யாரையும் இஷ்டம் இல்லை, எனக்கு யாரையும் பிடிக்கவும் இல்லை, எனக்கு அந்த ஒரு பர்சன் தான் எனக்கு வேணும். இந்த ஒரு பர்சனோட தாட் இந்த ஒரு பர்சன் தெரிஞ்சு போச்சு. இந்த ஒரு எத்தனையோ வீட்டில் நம்ம லைஃப்பில் வர்றாங்க போகிறாங்க, யாருமே நம்மளை இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணது கிடையாது. பட் இந்த ஒரு பர்சன் வேணாம் எந்த அளவுக்கு நான் புஷ் பண்ணாலும், இந்த ஒரு பர்சன் என்ன ஒரு செப்பரேஷனை கொண்டு வந்து விட்டாலும்
இந்த ஒரு பர்சன் வேணாம் திரும்பி பார்க்கக்கூடாது நினச்சாலும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னால யாரும் கஷ்டப்படக்கூட நான் முன்னோட்டு போனாலும் இந்த ஒரு பர்சனோட தாட் என்ன வந்து அந்த அளவுக்கு என்ன கஷ்டப்படுது. இந்த ஒரு பர்சன் இந்தமாதிரி என்னால் ஜீவிக்க முடியாதா என்ன? இந்த ஒரு பர்சனோட என்ன ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் எத்தனையோ பேர் வருவாங்க போவாங்க, பட் எல்லா ரிலேஷன்ஷிப்பும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. பட் ஒரு சில சோல்மேட் ட்வின் ஃப்ளேம் சொல்லும்போது அவங்களோட தாட் நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும், அவங்களோட எனர்ஜி நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். ஓகே, அதே மாதிரி இந்த ஒரு பர்சனுக்கு தெரியுது. ஓகே, ஸோ இந்த ஒரு பர்சன் இல்லைங்க என் லைஃப் கம்ப்ளீட் ஆகாது, இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் வேணும், இந்த ஒரு பர்சன் இல்லாமல் என்னால் ஜீவிக்கவும் முடியாது, இந்த ஒரு பர்சன் கூட பேசாமல் என்னால் இருக்கவும் முடியாது, இந்த ஒரு பர்சன் என்னால் பார்க்காம இருக்கவும் முடியாது. ஓகே, அந்த ஒரு அதனால இந்த ஒரு பர்சன் மைண்டுக்குள்ள என்னென்னா என் லைஃப்பில் யார் இல்லாட்டும் என்னால் ஜீவிக்க முடியும். பட் எனக்கு இந்த ஒரு மேபி யார் இல்லாட்டும் இந்த ஒரு பர்சனால் ஜீவிக்க முடியுமா இருக்கும். ஏன்னா யாரோட எனர்ஜி யாரோட தாட் இந்த பர்சனை டிஸ்டர்ப் பண்ணாது. ஓகே, பட் உங்களோட தாட் உங்களோட எனர்ஜி இந்த பர்சனை பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணனால இந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் வேணும். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கே தெரியும் இந்த பர்சன் ஸ்டாக்கிங் பண்ணுறக்கூடிய ஒரு எனர்ஜி ஆகும். நைட்டு வந்து சோஷியல் மீடியா நைட்டு தூங்கக்கூடிய டைமில் சோஷியல் மீடியா எடுத்து பார்க்குறது, ஏதாவது ஃபேக் அக்கௌண்ட் இதை ஓப்பன் பண்ணி உங்களை சேசிங் பண்ணக்கூடிய எனர்ஜி, லாஸ்ட்டு சீன்ஸ் பார்க்குறது, இன்ஸ்டாகிராமில் போய் பார்க்குறது. ஸோ இல்லை உங்களுக்கே தெரியுமா மறைச்சிட்டு பார்க்குறது, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்ட அது உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் வேறு யாரையும் சூஸ் பண்ணிடக்கூடாது, வேறு யாரையும் நீங்கள் பார்க்கவும் கூடாது, வேறு யாரையும் சூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் வேணும், நீங்கள் இல்லைங்க இந்த ஒரு பர்சன் லைஃப் முன்னோட்டு போகாது, இந்த ஒரு பர்சன் தெரியும். ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு தெரியாமல் சேசிங் பண்ணக்கூடிய எனர்ஜி ஆகும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சனோட மைண்டுக்குள்ளே நைட்டு திங்க் பண்ணுதுன்னா எஸ் நான் என்ன அழகாக எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்துருக்கலாம், எவ்வளோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகாமல் இருந்துச்சுன்னா நான் எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்துருக்கலாம். இன்றைக்கி ஒவ்வொரு நைட்டு நான் வந்து இவ்வளோ சேடாக இருக்கேன், இவ்வளோ டிப்ரெஷனாக இருக்கேன், நைட்டு தூக்கம் இல்லாமல் இருக்கேன், அதுக்கு காரணம் நான் தானே. நான் மட்டும் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் அன்றைக்கி நான் மட்டும் கொஞ்சம் செல்ஃபிஷாக எனக்கு நான் தான் முக்கியம் நினச்சிட்டு இருந்தேன்னா இந்த ரிலேஷன்ஷிப் போயிருக்காதில்ல. நான் எல்லோரும் சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சிட்டு நான் என்ன ஸ்பாயில் பண்ணிட்டேன், என்னோட உண்மையான ஒரு ட்ரூ லவ்வை ஸ்பாயில் பண்ணிட்டேன், இந்த ஒரு போஸ்டரை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, நான் எல்லோரும் சொல்கிறது கேட்டு தானே இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷனில் கொண்டு வந்து விட்டேன். நான் என்னோடய மைண்டு சொல்கிறது கேட்டு நான் முடிவு எடுத்துருக்கலாம், நான் எனக்காக வாழ்ந்துருக்கலாம், நான் எல்லாருக்காகவும் வாழ்ந்து நான் ஏமாந்து போயிட்டேன், எல்லோரும் நம்பி என்னை ஏமாற்றிட்டாங்க. அந்த ஒரு எனர்ஜியாக இந்த ஒரு போர்ஷனோட எனர்ஜி. ஓகே, ஸோ அப்போ இந்த ஒரு போர்ஷனோட மைண்டில் இன்றைக்கி நான் மட்டும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் கொண்டு போகாமல் இருந்தேன்னா இன்றைக்கி நான் அந்த ஒரு போர்ஷன் கூட வந்து லைஃப்பை ரொம்ப ஜாலியாக கொண்டு போயிருக்கலாம், அடிக்கடி வெளியே போயிருக்கலாம், ஒரு பார்ட்டி செலிப்ரேஷன் வீடியோ கால் அப்படி சொல்லிட்டு எவ்வளோ சந்தோஷமாக நான் இருந்திருக்கலாம். இன்றைக்கி எதுவுமே பண்ண முடியாத சுச்சுவேஷனில் நான் இருக்கேனே. மேபி இந்த ஒரு பர்சன் ஆக்ஷன் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இவங்க இருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு பர்சன் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் உங்களை விட்டு போகணும்னு நினைக்கவும் இல்லை, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கரண்ட் சுச்சுவேஷன் ஆக்ஷன் எடுக்க முடியாத அளவுக்கு இந்த ஒரு சுச்சுவேஷன் டேட் ஆகிட்டு உண்டு. இவருக்கு இப்போ ஆக்ஷன் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகும். ஓகே, ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் வந்து கரண்ட் சுச்சுவேஷன் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஏதாவது இந்த பர்சன் புதுசாக பிஸ்னஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ பிஸ்னஸ்க்கு ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அப்படியே நம்ம மைண்டு டைவெர்ட் பண்ணி கொண்டு போகலாம். ஏன்னா இந்த ஒரு பர்சனுக்கு உங்களோட தாட் இந்த ஒரு பர்சனை பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ அதனால் அதுலேருந்து கொஞ்சம் மூவ் ஆன் ஆக்கி வெளியே வரலாம் சொல்லிட்டு இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுறக்கூடிய ஒரு எனர்ஜி ஆகும். ஓகே, ஒர்க்குக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், இல்லைனா மணி ஏதாவது பார்க்கும்போது நம்மளுக்கு மைண்டு மாறும், நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணும்போது மைண்டு மாறும். ஸோ கொஞ்சம் மைண்டை டைவெர்ட் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜி. ஓகே, ஸோ ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க ஒவ்வொரு நைட்டு இவர் திங்க் பண்ணுறது என்னென்னா, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷன் பண்ணாமல் இருந்தால் நம்ம சூப்பராக கொண்டு போயிருக்கலாம், அடிக்கடி கால் பண்ணி பேசியிருக்கலாம், வெளியே போயிருக்கலாம், சந்தோஷமாக சிரித்து பேசியிருக்கலாம். ஸோ ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் ஆகும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நமக்கு கிரியேட்டிவிட்டின்னு ஒரு கார்டு வந்துட்டு மேபி இவருக்கு கிரியேட்டிவிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய பர்சனாக கூட இவர் இருக்கலாம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு லெட்டிங் கோன் ஒரு கார்டு வந்துருக்குது. ஸோ இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு ரிலேஷன் இப்போ யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு என்ன இவருக்கு வந்து ட்ரஸ்ட் உண்டு. ஏன்னா உங்களுக்கு சில சயின்ஸ் கிடைக்கிற மாதிரி இந்த ஒரு போஸ்டருக்கும் சயின்ஸ் கிடைக்குது. ஓகே, என்ன உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்குறது, இந்த போஸ்டரோட நேம்ஸ் பார்க்குறது, ஸோ இந்த காலையில் 3 to 5 நீங்கள் முழிக்கிறது, இந்த மாதிரி சயின்ஸ்லாம் எப்படி உங்களுக்கு கிடைக்குதோ அதே சயின்ஸ் இந்த ஒரு போஸ்டரும் கிடைக்குது. ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஸோ நீங்கள் மைண்டு டு மைண்டு ஹார்ட் டு ஹார்ட் கனெக்டட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில். ஸோ 2 பேரும் எவ்வளோ செப்பரேஷனில் இருந்தாலும் எப்போவுமே அந்த ஒரு போஸ்டரோட தாட் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும், அதே மாதிரி இவங்களோட தாட் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். பிரிக்க முடியாத ஒரு செப்பரேஷன் ஒரு என்ன நீங்கள் மூவ் ஆன் ஆகலாம் சரி, டிட்டாச்மெண்ட் ஆனாலும் சரி, இந்த ஒரு போஸ்டோட எனர்ஜி இந்த ஒரு போஸ்டோட தாட் உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப். ஓகே, ட்வின் ஃப்ளேம் சோல்மேட்டுக்கான ரிலேஷன்ஷிப்.
அப்போ இந்த ஒரு பர்சனுக்கு தெரியும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் என்னை விட்டு எங்கேயும் மேபி யூனிவர்ஸ் இந்த ஒரு பர்சனுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் மீண்டும் ஒன்று நோக்கி வரும்னு சொல்லிட்டு நிறைய சைன்ஸ் கொடுத்துட்ருக்கலாம். ஸோ இந்த பர்சனுக்கு 110% டச் இந்த ரிலேஷன்ஷிப் என்னை விட்டு எங்கேயும் போகாது. கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு செப்பரேஷனில் கொண்டு வந்து விட்டால் இந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக என்னை தேடி வந்தே ஆகும் வரும். அவருக்கு இன்ட்யூஷன் உள்ளுக்குள்ளே அந்த ஒரு விஷயம் இவருக்கு கிடைக்குது. ஓகே, இந்த இவரோட இன்ட்யூஷன் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்குமா இருக்கும். மேபி இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் வந்துடுவாங்க, இந்த ஒரு பர்சன் உனக்கு லைஃப்பில் கண்டிப்பாக கிடைப்பாங்க, மறுபடியும் நீங்களும் அவங்களுக்கு சேருவீங்க, அந்த இன்ட்யூஷன் இவருக்கு கிடைக்குது. ஸோ அதனால் இவர் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணியிருக்காரு. ஓகே, ஏன்னா இவர் நினச்சிட்ட மாதிரி இவருக்கு லைஃப் எதுவுமே போகலை, எல்லாமே ஆப்போசிட்டாக தான் இவருக்கு இருக்குது. ஸோ அதனால் இவர் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு என்ன நடக்குன்னு பார்ப்போம், அந்த ஒரு சுச்சுவேஷன் ஆகும். ஓகே, பட் ஓவரால் எனர்ஜி பார்த்தீங்கன்னா கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, மணிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. மேபி ஏதாவது கோல் ஏதாவது வச்சு முன்னோட்டு போகலாம். ஏன்னா இவர் கண்டிஷனை யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு உண்டு. ஓகே, அப்போ யூனிவர்ஸ் ஆக்ஷன் எடுக்கட்டு விட்டுட்டு. ஓகே, இதுதான் இந்த பர்சனோட எஸ்டர்டே நைட் இவங்க திங்க் பண்ணது. ஓகே ஓகே இப்போ நான் என்ன சொல்கிறது என்னென்னா, இப்போ எப்பவுமே நீங்கள் லோ எனர்ஜியில் இருக்காதுங்க, இப்போ நீங்கள் ஹை எனர்ஜியில் இருங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் என் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சேடாக இருக்கேன், ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கேன், என்னை சுற்றி நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது திடீர்னு நான் உங்களை பார்க்குறேன். ஓகே, திடீர்னு நான் இப்போ உங்களை பார்க்குறேன், நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறீங்க, செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, உங்கள் லைஃப்பை சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிறீங்க, எப்போவுமே சிரிச்சிட்ருக்கிறீங்க, ஜாலியாக இருக்கிறீங்க. ஸோ அப்போ உங்களை பார்க்கும்போது நான் அட்ராக்ட் ஆவேன். இந்த பர்சன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க, ஸோ இவங்க கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கீப் பண்ண நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் அட்ராக்ட் ஆவேன். ஓகே, அதே நீங்கள் சேடாக இருந்தீங்க, டிப்ரெஷனாக இருந்தீங்க, நீங்கள் என்னை விடையே கேவலமாக கஷ்டப்பட்டுருந்தீங்கன்னா நான் அவங்க திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அப்போ எனக்கு என்ன தோணும், நம்மளே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், இவங்க நம்மளை விட மிச்சமாக கஷ்டப்பட்டுருக்காங்க, உங்களுக்கு என்ன தெரிச்சு தானே ஓடுவாங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்லேன், இந்த ஒரு பர்சன் உங்களை பார்க்கக்கூடிய டைமில் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. சந்தோஷம் ஜஸ்ட் ஒரு ஃபேஸில் மட்டும் காட்டிக்காதுங்க. உண்மையாகவே நீங்கள் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எங்கேயும் உங்களை விட்டு போகாது, எனர்ஜெட்டிக்கலி கனெக்டட் ஆகும். செப்பரேஷன் ஒரு ஷார்ட் பீரியடில் இருக்கலாம் உங்களுக்கு, கண்டிப்பாக உங்களுக்கு யூனிவர்ஸ் கிட்டது சில சயின்ஸ் கிடைக்குன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்கள் கையில் கிடைக்கும். ஓகே, பட் உங்களை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கோங்க, ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கோங்க. 24/7 நீங்கள் சந்தோஷமாக இருங்க, சிரிங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள், உங்களை நீங்களே சந்தோஷமாக வச்சுக்கோங்க. எப்போவுமே இன்னொரு பர்சன் நம்மளை சந்தோஷமாக வைக்கணும்னு நினைக்காதுங்க. இந்த உலகமே ஒரு செல்ஃபிஷான உலகம், ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு உலகம். அவங்கள யாருமே சந்தோஷமாக வைக்க மாட்டாங்க. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க தான் இம்பார்ட்டன்ட். அவங்கவுங்க சந்தோஷமாக வச்சுப்பாங்க. உங்களை சந்தோஷமாக வச்சுக்கணும், அது நீங்கள் தான் சந்தோஷமாக வச்சுக்கணும். உங்களோட மைண்டு, உங்களோட ஹார்ட் எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் எப்போ அழுவீங்க, நீங்கள் எப்போ சேடாக இருப்பீங்க, நீங்கள் எப்போ டிப்ரெஷனாக இருப்பீங்க, உங்களால் மட்டும்தான் சரி பண்ணிக்க முடியும். கலங்கிய குளத்தை குளம் தான் தெளிய வச்சுக்கணும், அதே மாதிரி உங்களை நீங்கள் தான் தெளிய வைக்கணும். ஓகே, ஸோ உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க, ரொம்ப சந்தோஷமாக இருங்க. இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வரதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பீங்க, அதில் தான் இவர் அட்ராக்ட் ஆகி வந்திருப்பாரு, அந்த சந்தோஷத்தை பார்த்து இவங்க அட்ராக்ட் ஆகி வந்திருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு சந்தோஷத்தை மறுபடியும் கொண்டு வாங்க, இவங்க ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ட் ஆகி வந்துடுவாங்க. ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷன் இவங்க சேடாக இருக்காங்க, டிப்ரெஷனாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது, நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது, நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணலன்னு சொல்லும்போது இவங்க ஈஸியாக அட்ராக்ட் ஆகி உங்ககிட்ட வந்துடுவாங்க. ஓகே, ஸோ நமக்கு இங்கே இம்பார்ட்டண்டான ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 777 நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 777 நம்பர் உங்கள் கண்ணில் படுனா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.